அவர் கொஞ்சம் அம்பேத்கர் மீது உள்ளபடியே பற்றுதல் கொண்டவர் தான். மருத்துவர் அம்பேத்கர் கொள்கையை பேசியவர் தான், இல்லைன்னு நாம சொல்லல. அம்பேத்கர் சிலைகளை திறந்தவர் தான். அதனால தான் நாங்க பாராட்டணும். தமிழ் குடிதாங்கி என்கிற பட்டத்தை கொடுத்து அவரை சிறப்பு செய்து உயரிய பீடத்தில் அமர்த்தி இந்த மக்களிடத்தில் இவரை ஆதி திராவிடர்களின் பகைவராக பார்க்க வேண்டாம், இவருக்கும் சமூக நீதி பார்வை உண்டு, வன்னியர் சமூகம் என்கிற ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடத்தியவர், பெரியார் வழியில் வந்தவர், அம்பேத்கர் கொள்கையும் ஏற்றுக்கொண்டவர். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக தலித் ஒருவரை சட்டப்பூர்வமாக பைலா அடிப்படையில் நியமனம் செய்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர் அவர். அதை நாங்கள் பாராட்டினோம். அம்பேத்கர் சிலைகளை ஆங்காங்கே நிறுவினார், அதை நாங்கள் பாராட்டினோம். குடிதாங்கி என்கிற இடத்திலே பிணத்தை எடுத்து செல்வதற்கு அங்கே சென்றபோது சொந்த சமூகத்து மக்களாலேயே அவர் அவமானப்படுத்தப்பட்டார். அதனால்தான் தமிழ் குடிதாங்கி என்கிற பட்டத்தை மேலூருக்கு வரவழைத்து மதுரை மாவட்டத்தில் 1991 அவருக்கு நாங்கள் அந்த விருதினை வழங்கினோம். அதெல்லாம் நாங்கள் அங்கீகரிச்சிருக்கிறோம். அம்பேத்கர் சுடர் விருதினை வழங்கி அங்கீகரித்திருக்கிறோம். திருமாவளவனை எந்த வகையில் நீங்கள் அங்கீகரித்தீர்கள்? அவதூறு பரப்பப்பட்டது. நாட்டில் நடக்கிற காதலுக்கு திருமாவளவன் தான் காரணம், காதல் திருமணங்களுக்கு திருமாவளவன் தான் காரணம். அது உண்மையான காதல் இல்லை, நாடக காதல். இவனை ஏன் இன்னும் உயிரோடு விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று பெரியார் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை இந்த மண்ணிலே உருவாக்கினார். பெரியார் பெயரை சொன்ன மருத்துவர் ராமதாஸ் தலித் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்கினார். பிராமின் நான் பிராமின் என்பதுதான் இதற்கு முன்பு இருந்த அரசியல். தமிழ்நாட்டிலே தலித் நான் தலித் என்கிற ஒரு அரசியலை முதலில் இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசியலில் விதைத்தவர், தலித் வெறுப்பை விதைத்தவர். அதனால்தான் அவரோட சேர முடியாதுன்னு நம்ம சொல்றோம். அவருடைய உள்ளீடான நோக்கம் என்பது மிகவும் ஆபத்தானதாக இருந்ததை மிக காலம் கடந்து நாங்கள் புரிந்து கொண்டோம்.